ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, முருகா முருகா என்று என்னை அழைத்து அல்லவா இந்த பதிவை கேட்க உள்வந்திருக்கின்றாய். உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கின்றேன். போதும் போதும் என்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஏராளமான கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாய். வேண்டும் வேண்டும் என்கின்ற அளவிற்கு இன்பம் உன் வாழ்க்கையில் நிறையவே தேவைப்படுகின்றது. உனக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களை கொடுப்பதற்காகவும் தேவையில்லாத விஷயங்களை உன் வாழ்விலிருந்து எடுப்பதற்காகவும் இந்த கந்த கடவுள் இன்று உன் வாழ்வை தேடி வந்திருக்கின்றேன். எத்தனையோ முறை நீ என்னை அழைத்திருக்கின்றாய், பல முறை நான் உனக்கு ஓடி வந்து உதவி இருக்கின்றேன். இம்முறை நீ அழைத்தது மிகவும் சிறப்பான முறை. உன் வாழ்விற்கு நன்மை நடக்கப் போகின்ற காலகட்டத்தில் அந்த முதல் நொடியே என்னை நீ அழைத்து பெரும் பாக்கியத்தை பெற்றுவிட்டாய் என்றுதான் சொல்ல வேண்டும். இனிமேல் எந்த ஒரு கவலையும் துன்பமும் உன் வாழ்க்கையில் அண்டாது. நீ ஏங்கி வேண்டி காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் சுலபமாக இனி உனக்கு கிடைக்கப் போவதை நீ அனுபவிக்கப் போகின்றாய். வேதனைகள் எதுவும் இனிமேல் உன்னுடைய மனதில் தங்குவதற்கு இடமில்லாமல் ஓடிப்போய்விடும். என் அன்பு குழந்தையாகிய நீ பல நேரங்களில் உன் விழிகளிலிருந்து கண்ணீர் வந்ததை நான் பார்த்திருக்கின்றேன். இனி அந்த விழிகளில் இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரும் என்பதையும் இக்கணம் தெரியப்படுத்துகின்றேன். இன்பங்களை அள்ளி கொடுக்கும் நான் தாராளமாக உன் வாழ்க்கையில் இன்பங்களை அள்ளி கொடுக்க வந்துள்ளேன். மற்றவர்கள் உன் வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்று பெருமளவு சிந்திப்பதை காட்டிலும் உன் வாழ்க்கைக்காக நீ என்ன முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதில் சிந்தனையை வை. எவ்வளவுதான் நானும் முயற்சி செய்வது, ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்கவில்லை. மேலும் மேலும் துன்பம் அதிகரிப்பது போல்தான் தெரிகின்றதே தவிர எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவருவது என்று தெரியவில்லை. நானும் இறைவனை வணங்குகின்றேன், பிரார்த்தனை செய்கின்றேன், வழிபடுகின்றேன், ஆலயத்தில் செல்கின்றேன். இருந்தும் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லையே என்று மனதிற்குள் குமுறுகின்றாயா? இதோ அந்த குமுறலை கேட்டுதான் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதற்கான பதிலை இப்பொழுது தருகின்றேன், கேட்டுக்கொள். என் அன்பு குழந்தையே, மனிதனாக பிறவி எடுத்த அனைவருமே ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது விதியாக தான் இருக்கின்றது. ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து அந்த கடினம் தெரியாமல் இறைவனின் துணையையும் இறைவனை பாதங்களை சரணடைந்தும் அந்த கஷ்டத்திலிருந்து மீள முயற்சிப்பவன் புத்திசாலியாக இருக்கின்றான், அதிர்ஷ்டசாலியாகவும் இருக்கின்றான், பாகியசாலியாகவும் இருக்கின்றான். இப்படி அதிர்ஷ்டத்தையும் பாகியத்தையும் பெற்றிருக்கும் நீ எனக்குள் நுழைந்து வெகு நேரமாயிற்று. என் அன்பு குழந்தையே, இனி எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க போவது இல்லை இந்த வாழ்க்கை உனக்கு. நிகழ்த்த வேண்டிய அற்புதங்களை எல்லாம் என் கரங்களால் நிகழ்த்தி கொடுத்து ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்ததான் இந்த தருணம் சரியாக அமைந்திருக்கின்றது. உன்னுடைய மனம் எவ்வளவு பாரங்களை இவ்வளவு நாள் சந்தித்திருந்தது என்று எனக்கு தெரியும். வெளியில் நீ சிரித்து மகிழ்வதைப் போல நடித்து கொண்டு இருக்கின்றாய், ஆனால் உள்ளுக்குள் நீ படும் வேதனையோ ஏராளம். உன் மனதிற்குள் தற்சமயம் நீ என்னென்ன பிரச்சனைகளை வைத்திருக்கின்றாயோ ஒவ்வொன்றாக என்னிடம் மனம் விட்டு சொல்லி அதை அப்படியே மறந்துவிடு. அந்த பிரச்சனைகளை நீ மறந்துவிடு. அந்த பிரச்சனைகளை நான் ஞாபகம் வைத்து கொண்டு அத்தனையையும் தீர்த்து தருகின்றேன். என் பிள்ளையாகிய நீ திடமான மனதோடும் வலிமையான உடலோடும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். உன்னுடைய உடல் மனம் இரண்டும் வலிமை பெற்று இருக்க வேண்டும். உன்னை அறியாமலேயே வேதனைகள் உனக்குள் போய்விடும் பொழுது அந்த உடலும் மனமும் பலவீனம் அடைவதை பார்க்கின்றேன். எந்த ஒரு பலவீனமும் இல்லாமல் என் மந்திரத்தை சொல்லும் பொழுது அனைத்து பலவீனங்களும் பலங்களாக தானாக உனக்குள் இருந்து உருவெடுக்கும். இல்லை என்கின்ற சொல் உன் வாழ்விலே இல்லாத அளவிற்கு நல்ல நல்ல மாற்றங்களை எல்லாம் உடனுக்குடன் கொடுத்து பேரின்பத்தை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எத்தனையோ கஷ்டங்களை இது நாள் வரை அனுபவித்து விட்டாய். உன்னால் முடிந்த அளவிற்கு போராடி கொண்டிருக்கின்றாய். முடியவில்லை என்கின்ற பொழுது இறைவனிடம் சரணடைந்து காத்து கொண்டும் இருக்கின்றாய். இருந்தும் எந்த பலனும் கிடைக்காது என்று நான் சொல்லவே மாட்டேன். எல்லா பலன்களும் இனிதான் உனக்கு வரிசையாக கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, ஒரு முறை என்னை நினைத்தால் கூட 1000 முறை உனக்கு உதவி செய்ய நான் தயாராகி விடுகின்றேன். நீ உனக்குள் வைத்திருக்கின்ற வேதனைகளை எல்லாம் அறிந்த நான் அந்த வேதனைகளை எல்லாம் எடுக்கத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். எந்த ஒரு கோபமும் இல்லாமல்
மன சங்கடமும் இல்லாமல் என்னை தொடர்ந்து வணங்கி வா. மனதை அமைதியாக வைத்திரு. எல்லா பிரச்சனைகளையும் நிச்சயம் நான் தீர்ப்பேன் என்று நம்பு. சங்கடங்களை தீர்க்க சண்முகனால் முடியாது என்று நினைக்கின்றாயா? என் அன்பு குழந்தையை, உன் சங்கடங்களை நான் தீர்த்து வைப்பேன். என்னுடைய அழகிய திருவுருவ காட்சியை பார்த்து எத்தனை முறை நீ ரசித்திருக்கின்றாய், மெய்சிலிர்த்திருக்கின்றாய். உன் வாழ்க்கையை பார்த்து நானும் ரசிக்கக்கூடிய அளவிற்கு, மெய்சிலிர்க்கக்கூடிய அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வருவேன். என் குழந்தையாகி நீ இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தும் நான் அதை பார்த்து கொண்டு இருப்பேனா? நிச்சயம் இல்லை அல்லவா? வழிகள் மிகுந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வழிகளை எல்லாம் கலைக்கக்கூடிய வழிகளை நான் உனக்கு நிச்சயம் காண்பிப்பேன். உன்னுடைய எண்ணத்தில், சிந்தனையில், நாவில், மூச்சில் நான் கலந்திருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இன்பமும் நிச்சயம் நிறைந்திருக்கும். ஜென்ம ஜென்ம பந்தமாக நீயும் நானும் பிணைந்திருக்கும் பொழுது இனியும் உன் வாழ்க்கையில் நான் உன்னை கஷ்டப்பட விடப் போவது இல்லை. என்னுடைய கரமும் கருணை பார்வையும் உன்னை நோக்கி வந்தே விட்டது. வார்த்தைகளால் விவரிக்க முடியாது இனி நீ பெறப்போகும் நன்மைகளை. அதை வாழ்ந்துதான் அனுபவிக்க வேண்டும். எங்கே விழுந்து விடுவோமோ, எங்கே தலைகுனிவு ஏற்பட்டு விடுவோமோ, எங்கே அவமானப்படுத்தப்பட்டு விடுவோமோ என்று நொடிக்கு நொடி பயந்து பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நீ வாழ்வதை பார்க்க சகித்து கொள்ள முடியவில்லை குழந்தையே. இந்த நிலைமை உனக்கு வேண்டவே வேண்டாம். அதனால் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் வேரோடு பிடுங்கி எறிவேன் இந்த வேலாயுதம். என் அன்பு குழந்தையே, இனியும் உன் வாழ்க்கையில் நீ அதிகமாக கஷ்டப்பட போவது இல்லை, குறைவாகவும் கஷ்டப்பட போவது இல்லை. மிகுந்த இன்பத்தை தான் நீ அனுபவிப்பாய். காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது. இனியும் காலத்தை வீணாக்காமல் நேரத்தில் உனக்கான வேலைகளை செய்து முடிப்பேன். கவலையோடு இருக்காதே என் குழந்தையே. இந்த கந்தனை நினைத்து தைரியமாக இரு. நீ இழந்ததை எல்லாம் மீட்டு என்னால் நிச்சயம் தர முடியும். உன் வாழ்க்கையில் நீ இழந்த அந்த சந்தோஷத்தையும் நான் நிச்சயம் மீட்டு தருவேன். என்னென்ன விஷயங்கள், நன்மைகள் வேண்டும் என்று என்னிடம் நீ தெளிவாக தான் கேட்டிருக்கின்றாய். எதையும் நான் மறந்துவிடவில்லை. நீ விரும்பியதை விரும்பியபடியே உனக்கு கொடுத்து நான் மகிழ்வேன். உன்னுடைய பிரார்த்தனை வீண் போகாது. என் மீதான பக்தி அது எப்பொழுதும் வீண் இல்லை. பல மடங்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் உன் விருப்பத்தையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது. என் அருகில் நீ மிக நெருங்கி வந்திருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் நன்மையும் இன்பங்களும் நெருங்கி வரும். உன்னை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் என் பிள்ளையாக. உன் வாழ்நாள் முழுக்க இனி நீ சந்தோஷத்தை அனுபவிப்பாய். பிரச்சனைகள் எல்லாம் தொலைந்துவிடும். என்னுடைய ஆலயத்திற்கு ஓடி வந்து நீ நன்றி சொல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது. நல்லது நடக்கும்.